ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் செல்வா ரைடர் 92. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து கோப்பரம் வச்சுருந்தோம். 8 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு மோஸ்ட்லி பார்த்தா 1 வீக் ஆகிட்டு. ஒரு லாஸ்ட் ரைடில் நான் கொண்டு போக முடியல. அது என்னாச்சுன்னா டிஸ்பிளே பந்த் ஆகிட்டு. நான் ஃப்ளைட்டில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்பவும் டிஸ்பிளே பந்த் ஆகிட்டு. அதுக்கப்புறம் அது வாரண்ட்டி இருக்குது, நான் கிளைம் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக என்ன எனக்கு இன்னொரு கேமரா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் தாட் வந்துட்டு, ஸோ நல்ல ஆக்ஷன் கேமரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதில் ஒரு கேமரா ஒன்று மாட்டிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தான் DJI Osmo Action 4. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லேட்டஸ்ட் மாடல் பையா லேட்டஸ்ட் மாடல். இது வந்து கம்பேர் பார்த்தீங்கன்னா GoPro 12க்கு கம்பேர் வருது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கேமரா எனக்கு பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி நிறையா ரிவ்யூலாம் பார்த்தேன். ஸோ எனக்கு இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ கைஸ், இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா DJI Osmo Action 4 ஃபைனலி கேமரா வாங்கிட்டோம். ஸோ பார்க்கலாம், அன்பாக்சிங் பண்ணேன். பேக்கிங் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு. மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா இதாங்க ஆக்ஷன் கேமரா. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கேஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கேஸு. நாங்கள் இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜிங் கேபிள், ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது, பேட்ரி. ஆக்சுவலி பார்த்தா இது ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா 3 பேட்ரி நம்ம உள்ளே வந்துடுது. பேட்டரி நம்ம எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. பாருங்கள், பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட சார்ஜ் பண்ணதுக்கு அந்த பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேறு லெவலு. நம்ம கோப்ரோவில் தனியாக வாங்கினோம்னு வச்சிங்கன்னா நிறையா ரேட்டு காஸ்ட் வரும். இது எனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபராக ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாரண்ட்டி கார்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கைஸ், நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணலாம். அது ஒரு ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். வாவ், ஆன் பண்ணி பார்க்கலாம். கம்பதி அப்பா மோடியா क्या चार लैपटॉप स्किप 5 टाइम रिमेनिंग ना स्किप करो। हाँ करो, तो रजिस्टर करने के बाद में आ जाएगा कंफर्म। ये बात देखते हैं. ஸோ கைஸ், கேமரா குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்படின்ட்டு பாருங்கள், நல்லா இருக்குங்க. குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குது. கேமரா சூப்பராக இருக்குங்க. நான் பார்க்குறது கொஞ்சம் வெயிட் ஃபீல் மாதிரி. ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கலாம். நம்ம டச் ஸ்க்ரீன் தான் இதுவும். பாருங்கள், கார்டு மாட்டிக்கிறோம். இது வந்து யூஸ்ஃபுல்லுங்க. ஆக்சுவலி நம்ம வாங்குறோன்னா இது முன்னாடியே மாட்டி வச்சுக்கணும். கேமரா கீழே விழுந்தால் டேமேஜ் ஆகக்கூடாது, லென்ஸில் டிஸ்பிளேல டேமேஜ் ஆகக்கூடாது. அதுக்குனால தான் மெயினாக நம்ம மாட்டுறோம். மொபைலில் எப்படி மாட்டோம் அதே மாதிரி தான் நீங்களும் இதை மொபைல் இல்லைனா ஆக்ஷன் கேமரா அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை மாட்டிடுங்க. ஸோ நல்ல குவாலிட்டிக்காக மாட்டுங்க. ஸோ சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் எப்பவுமே. கிளிக் பண்ணிச்சு. ஃப்ரண்ட் சைடு மாட்டிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் சைடு. ஸோ நானும் இது மாட்டிடுவேன். ப்ளஸ் என்னென்னா சில டைம் நம்மளுக்கு அன்கம்ஃபர்ட் ஆகிடும். நம்ம மாட்டுற லைட்டாக உள்ள தூசி போயிட்டுன்னு வச்சிங்களேன், அப்படியே பபிள்ஸ் மாதிரி வந்துடும். அதனால தான் சரி இங்கேயே மாட்டிடும் அப்படின்னு மாட்டிகிட்ருக்கேன். சரிங்க, இனிமேல் ப்ளாக் பாருங்கள், வேறு லெவல் பண்ணலாம். டக்கடக். ஓகே,
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம அக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டோம் நம்ம ஜிஎஸ்ல மாட்டுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்டில் மவுண்ட் பண்ணி இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் சைடு வியூ நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காருக்கு வாங்கியிருக்கேன். ஸோ நான் எனக்கு வந்து சில டைம் பைக் ஓட்ட டைம் கிடைக்கலனா சரி காரில் போகும்போது நான் அதில் வந்து ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்ம கேமரா வாங்கியாச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட்டு இல்லை மவுண்ட் தான், இது ஒரு லாங் மவுண்ட்டு நம்ம ஹெல்மெட்டில் வச்சு ஷூட் பண்ணதுக்கு. ஸோ இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதோட பர்பஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு பிறகு. இது பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ கோபுரோக்க மைக் வந்து இதில் ஃபிட் ஆகாதான், இது வேறு மைக் இருக்குது ஆக்சுவலாக 3.0 அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அடாப்டர் வாங்கியாச்சு. ஸோ ஃபைனலி எல்லாம் வாங்கியாச்சு. இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். கொஞ்சம் காஸ்ட் ஐயா தான் வந்திருக்குங்க எல்லாமே. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொலபாவில் இருக்குது, கொலபா ஃபோர்ட்டில் இருக்குது. ஸோ சிஎஸ்டி ஸ்டேஷனுக்கு இருக்கலாம், அதுக்கு ஏத்தால் தான் இருக்குது. சத்ரபதி சிவாஜி டெர்மினல்னு சொல்லுவாங்க. அதோட ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ அட்ரஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஷாப் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். லொக்கேஷனில் வந்துட்டிங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ வந்துட்டிங்கன்னா இது மாதிரி தான் போர்டு இருக்கும். ஸோ போர்டு பார்த்துக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஷாப் வந்துடும். சரியா, இந்த பையா எப்பவுமே இருப்பாங்க. ஸோ பையா आपका नाम क्या है? मेरा नाम राम है सर. ராம் பையா இருப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட ஏதோ வாங்கணுன்னா இவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம், பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தாங்க. ஸோ எல்லாமே இருக்குங்க. அக்சரிஸ் பார்த்தீங்கன்னா கோபுரோக்குலேருந்து கேமரா எல்லாமே கிடச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய அக்சரிஸ் இருக்கும். ஸோ கெனான் கேமரா அந்த மாதிரி நிறைய கேமராஸ் இருக்குது பாருங்கள். கடை இல்லைங்க, கடல் ஆக்சுவலி சொல்ல போனால் வேறு லெவலு. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஷாப்புக்கு வரலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இதுவே வந்து கேமராக்கு வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தை நான் போடுறேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் கேமராலாம் செக் பண்ணிவிட்டு நான் அதில் போடுறேன் உங்களுக்கு. இந்த கேமரா எப்படி இருக்குது என்னதுன்னு நல்லா ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ காசு வீடியோ பார்த்ததுக்கு பாய்.